Hi students, today we are going to discussing about the topic conservation. Conservation அப்படின்னா பாதுகாப்பு. லிவிங் திங்ஸை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி அதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா டியூ டு இட்ஸ் டோப்போகிராஃபினா நிலம் சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஜியாலஜி புவியியல் சார்ந்தது. கிளைமேட்டிக் பேட்டர்ன் காலநிலை வடிவங்கள். இந்த ரீசன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஹேஸ் டைவர்ஸ் லைஃப் ஃபார்ம். லிவிங் திங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா டைவர்சிட்டி இருக்குது. டைவர்சிட்டி மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது ஒவ்வொரு ஆர்கனிசத்துலேயும். நவ் திஸ் ஹியூஜ் டைவர்சிட்டி இது மாதிரியான நிறையா பல டைவர்சிட்டி பெரும்பான்மையான டைவர்சிட்டி இருக்கிறதுனால, அதாவது வேறுபாடுகள் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால லிவிங் திங்ஸில் அண்டர் த்ரெட் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது டியூ டு மெனி என்விரான்மெண்டல் யூசஸ். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா என்விரான்மெண்டல் யூசஸ் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னால நிறையா அச்சுறுத்தல் ஏற்படுது. ஃபார் திஸ் கன்சர்வேஷன் பிகம் ஏ இம்பார்ட்டன்ட் டூல். அதற்காக பார்த்தோம்னா கன்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா விச் வி கேன் ரெடியூஸ் மெனி ஸ்பீசிஸ் கெட்டிங் லாஸ் ஃப்ரம் அவர் நேட்டிவ் லேண்ட். நம்மளோட நேட்டிவ் லேண்டில் பார்த்தோம்னா நிறையா பிளான்ஸ் மெனி ஸ்பீசிஸ் என்னதுன்னு பார்த்தோம்னா லாஸ் ஆகிட்டு வருது. அந்த லாஸ் ஆகிட்டு வரது என்ன பண்ணு பார்த்தோம்னா ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கன்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை நம்ம யூஸ் பண்ணுறோம். பை எம்ப்ளாயிங் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்னால் உத்திகள், சில உத்திகள் அந்த கன்சர்வேஷன் மேனேஜ் பண்ணுறதுக்காக சில உத்திகளை எடுத்துக்கிறோம். அது மாதிரியானது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைக் ஜெம் பிளாசம் கன்சர்வேஷன், இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன், இன்விட்ரோ மெத்தட்ஸ் மீன்ஸ் டிசிகல்ச்சர் இது மாதிரியான மெத்தட்ஸ். அண்ட் எண்டமிக் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் மட்டும் லைவ் பண்ணக்கூடிய பிளான்ஸ் மட்டும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எண்டமிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கொடுத்துருப்போம். அஸ் வெல் அஸ் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் கேன் பி ப்ரொடெக்டட். அச்சுறுத்தக்கூடிய ஸ்பீசிஸ், அழிந்து வரக்கூடிய ஸ்பீசிஸ் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். இது மாதிரியான மேனேஜ்மெண்ட்லாம் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பார்த்தோம்னா இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தோம்னா பயோசிட்டி கன்சர்வேஷன் தேர் ஆர் பார்த்தோம்னா மெயின் 2 டைப்ஸ், இன்சிட்டு, எக்ஸிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்சிட்டு அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துலையே பிளான்ஸோ அனிமல்ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துலையே வச்சு ப்ரொடக்ட் பண்ணணுங்க அப்படின்னா அது இன்சிட்டு கன்சர்வேஷன். எக்ஸிட்டு கன்சர்வேஷன்னா எதெல்லாம் அழிஞ்சிட்டு வருதோ என்டேஞ்சர் ஸ்பீசிஸாக இருக்குதோ அது மாதிரியான ஸ்பீசிஸ் பிளான்ஸ்லாம் என்ன பண்ணி பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் அது செடியோ இல்லை பிளான்ட் பார்ட்ஸையோ கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இது அவுட் சைடு, இது இன்சைடு. இன்சைடு மீன்ஸ் இன்சிட்டு கன்சர்வேஷன், ஏற்கனவே இருக்கிற இடத்துல வச்சு பிளான்ட்ஸு அனிமல்ஸை பாதுகாக்கிறது. எக்ஸிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு ஒரு இடத்த வச்சு பாதுகாக்கிறது. அதனால தான் தேர் 2 டைப்ஸ், இன்சிட்டு, எக்ஸிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க். ஒரு ஏரியாவை கவர் பண்ணி என்ன பண்ணுறாங்க பாதுகாக்கிறங்க. அது கம்யூனிட்டி ப்ரொடெக்டடாக இருக்கலாம், இன்னொன்று கவர்மெண்ட் ப்ரொடெக்டடாக இருக்கலாம். அதாவது கவர்மெண்ட்டே பாதுகாக்கலாம், இல்லைனா கம்யூனிட்டி பாதுகாக்கலாம். கம்யூனிட்டி மீன்ஸ் மதம் சார்ந்தது, ஜாதி சார்ந்தது பார்த்தோம்னா அவங்க இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு கோயில் வச்சுருப்பாங்க. ரிலீஜியன் பார்த்தோம்னா ஒவ்வொரு ரிலீஜியஸுக்கும் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம் ஒரு டெம்பிள் வச்சுருப்பாங்க. இப்போ கிறிஸ்துமஸ் அப்படின்னா அதற்கான ஒரு ட்ரீ வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சிவன் கோயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சிவன் கோயில்னால் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா வில்வம் ட்ரீ இருக்கும், வில்வ மரம். அப்போ அதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனி சார்ந்த ஒரு மரம் செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி வச்சு பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்க கம்யூனிட்டி ப்ரொடெக்டட். அதுதான் கொடுத்துருப்பாங்க பாரு சாக்ரிட் க்ரோவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாக்ரிட் க்ரோவ்ஸ், சாக்ரிட் அப்படின்னா புனிதமானது அப்படின்னு அர்த்தம், அதாவது கோயிலை குறிக்கிறது. க்ரோவ்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா காடுகளை குறிக்கிறது க்ரூவ்ஸ் அப்படிங்கிறது. அதனால் கோவில் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்ரிட் லேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏரிகள் பார்த்தோம்னா அதுவும் கோவில் சார்ந்த ஏரிகள்லாம் இருக்கும், அதையும் பாதுகாக்கணும். ஏன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்ன பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லைவ் பண்ணிகிட்ருக்கோம், அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கம்யூனிட்டி ப்ரொடெக்டடாக சொல்லியிருக்காங்க. அதை கவர்மெண்ட் ப்ரொடெக்டட் பார்த்தோம்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சான்ச்சுட்டேரியஸ் அப்படிங்கிறது சரணாலயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைல்ட் லைஃப் அப்படின்னா காட்டு விலங்குகளை என்ன பண்ணுறோம் பார்த்தோம்னா சரணாலயங்கள் பாதுகாக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா அது. அதே மாதிரி நேஷனல் பார்க்ஸ் தேசிய பூங்கா, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது
அதில் பார்த்தோம்னா 2 கொடுத்துருப்போம். ஒன்று டெரெஸ்ட்ரியலாக இருக்கலாம், இன்னொன்று மெரைனாக இருக்கலாம். டெரெஸ்ட்ரியல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிலம் சார்ந்த பார்த்தோம்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்ன பண்ணுறது பார்த்தோம்னா பாதுகாக்கிறது. மெரைனுங்கிறது கடல் சார்ந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்ன பண்ணுறது பாதுகாக்கிறது. இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டே ப்ரொடெக்ட் பண்ணுது இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா எக்ஸிடிவ் கன்சர்வேஷனில் பார்த்தோம்னா அவுட் சைடில் பிளான்ட்ஸ் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. சாக்ரெட் பிளான்ட்ஸ், ஹோம் கார்டன். சாக்ரெட் பிளான்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா சாக்ரெட் மீன்ஸ் பார்த்தோம்னா சொல்லியிருக்கோம் கோயில் சார்ந்த பிளான்ட்ஸை வந்து சின்ன சின்ன கோயில்ஸ் வந்து பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில், அரச மரம், ஆலமரம்னு ஒரு மரம் பெரிய மரம் ஆகுதுன்னா அதுக்கு கீழே விநாயகர் இது மாதிரி சின்ன சின்ன கோயில் வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நாம்பளாக உருவாக்குனது, அது ஏற்கனவே உருவாக்கப்பட்டதில்லை, அது நாம்பளாக உருவாக்குனது. அதனால் அது மாதிரி பிளான் சொல்லலாம். ஹோம் கார்டன், நம்ம ஹோமுக்குள்ளேயே பார்த்தோம்னா கார்டனை மேக் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னொன்று கொடுத்துருவாங்க சீட் பேங்க், போலன் பேங்க், ஃபீல்டு ஜீன், கிரியோ ப்ரிசர்வேஷன். இதெல்லாம் பார்த்தோம்னா பொட்டானிக்கல் கார்டனில் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக அதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. சீடை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, போலனை மட்டும் கலெக்ட் பண்ணி போலன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இது மாதிரி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஜீன் வந்து அதை வந்து ஃபீல்டு ஜீன் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஜீனை அதை லீவ்ஸ் மூலமாக, ஸ்டெம் மூலமாக, ரூட் மூலமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. கிரியோ ப்ரிசர்வேஷன் பார்த்தோம்னா -196 டிகிரி செல்சியஸில் லிக்விட் நைட்ரஜனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிரியோ ப்ரிசர்வேஷன். இது மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸிடிவ் கன்சர்வேஷனில் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டனை மேக் பண்ணுறது. ஆர்பரிட்டா அப்படிங்கிறது வந்து மரங்களை மட்டும் தனியாக வந்து தோட்டங்களாக ஏற்படுத்துறது. ஜுவாலஜிக்கல் பார்க்கு, அதாவது விலங்குகளை பாதுகாக்கிறது. அக்வாரியா, நீர் வாழ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்ன பண்ணுறது பார்த்தோம்னா பாதுகாக்கிறது. இதெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸிடிவ் கன்சர்வேஷனில் சேர்ந்துருக்குது. சரி, அடுத்து நான் பார்க்குறது கன்சர்வேஷன் மூமெண்ட், பாதுகாப்பு இயக்கம். பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூமெண்ட் மீன்ஸ் இயக்கம், கன்சர்வேஷன்னா பாதுகாப்பு இயக்கம். A community level participation can help in preservation and conservation of our environment. இப்போ கீழேருந்து பாருங்கள், அவர் என்விரான்மெண்ட், நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காகும், அதாவது ப்ரிசர்வேஷன் அண்டு கன்சர்வேஷன் பாதுகாக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது எந்த லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிட்டி லெவலில், ஒரு சமுதாய லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. எதுக்காக பார்த்தோன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் என்ன பண்ணணும், ப்ரிசர்வேஷன் பண்ணணும், அதே மாதிரி கன்சர்வேஷன் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அவர் என்விரான்மெண்ட் இஸ் ஏ காமன் ட்ரேசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரேசர் அப்படி புதையல் அப்படின்னு சொல்ல வராங்க. அவர் என்விரான்மெண்ட் இஸ் ஏ காமன் ட்ரேசர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பொதுவான புதையல் மாதிரி இருக்குது அவர் நம்மளோட என்விரான்மெண்ட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஆன் எர்த். இப்போ எர்த் மேலே வரக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசமும் நமக்கு எப்படி மாதிரி இருக்குது, ஒரு புதையல் மாதிரி இருக்குது. எவ்ரி இண்டிவிஜுவல் சுட் பி அவேர் ஆஃப் திஸ். அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் பார்த்தோம்னா இதுக்கு அவேர்னஸ், விழிப்புணர்வு இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட் ஆக்டிவிட்டி இந்த ப்ரோக்ராம் மீன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் த லோக்கல் என்விரான்மெண்ட். நம்மளோட லோக்கல் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம், ஒரு திட்டத்தை என்ன பண்ணணும் ஏற்படுத்தி அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணணும் பயன்படுத்தி அதை என்ன பண்ணணும் அந்த லோக்கல் என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி has witnessed many people movements for the protection of the environment. என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய மக்கள் பார்த்தோம்னா இந்த இயக்கத்தை, மூமெண்ட்ஸ் மீன்ஸ் இயக்கத்தை பார்த்தோம்னா ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்கான விட்னஸ் பார்த்தோம்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விட்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 மூமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பீப்புள்ஸ். ஒன்றுக்கு பேர் சிப்கோ மூமெண்ட்டு, இன்னொன்று பேர் அபிகோ மூமெண்ட். அதை பற்றி தான் அடுத்தது நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது சிப்கோ மூமெண்ட். சிப்கோ மூமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ட்ரைபல் உமன் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா பழங்குடி மக்கள். அந்த பழங்குடியில் அப்படின்னா மலைவாழ் மக்கள் என்ன பண்ண பார்த்தோம்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மலைவாழ் உமன்ஸ் ஹிமாலயாவில் பார்த்தோம்னா ப்ரொட்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொட்டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா கண்டனம் விதித்தல் அகேன்ஸ்ட் த எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது காடுகள் வந்து எக்ஸ்ப்ளோட்டேஷன்னா அழிக்கிறது. எக்ஸ்ப்ளோட்டேஷன் மீன்ஸ் சுரண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஃபாரஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க அழிக்கிறதுக்கு அகென்ஸ்டாக பார்த்தோம்னா கண்டனம் வச்சுருக்காங்க. யார்? ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் உமன் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தோம்னா பழங்குடி பெண். அந்த ஒரு பழங்குடி பெண்கள் பார்த்தோம்னா
ஃபாரஸ்ட்டை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொடெஸ்டட் 1972 பார்த்தோம்னா ஒரு கண்டனம் வச்சுருக்காங்க. லேட்டர் ஆன் த டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டூ, அதுதான் என்னவா மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிப்கோ மூமெண்ட்டாக மாறிச்சு. சிப்கோ இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தமிழில். அது யார் அந்த மூமெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தர்லால் பாகுனா அப்படிங்கிறவர். 1 மார்க் கேட்பாங்க. சிப்கோ மூமெண்ட் ஸ்டார்டட் பை அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தர்லால் பாகுனா. அது எங்கே ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என் மாண்டல் வில்லேஜ் ஆஃப் சாமோலி டிஸ்ட்ரிக்ட். சாமோலி டிஸ்ட்ரிக்டில் கூடிய மாண்டல் அப்படிங்கிற வில்லேஜில் 1972, அதாவது 2 வருஷம் கழிச்சு 1972 வந்து பார்த்தா அப்படின்னா ஹிமாலயில் ட்ரிபிள் உமன்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. 2 வருஷம் கழிச்சு 1974 பார்த்தா அப்படின்னா சுந்தர்லால் பாகுனா தான் இந்த சிப்கோ மூமெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணார். பீப்புள் ப்ரொடெஸ்டட் பை ஹியூஜிங் ட்ரீஸ். ஹியூஜிங் ட்ரீஸ்னால் அந்த உயரமான ட்ரீஸை பார்த்தோம்னா டுகெதர், அதை வந்து கட்டி தழுவி பார்த்தா அப்படின்னா கண்டனம் வச்சுருக்காங்க, மரத்தை வந்து வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. யாருக்கு எதிராக அந்த இயக்கத்தை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விச் வேர் ஃபெல்டு பை ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் கம்பெனி. அப்படின்னா ஸ்போர்ட்னா விளையாட்டு, குட்ஸ்னால் இந்த பொருட்கள், விளையாட்டு பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனி ஃபெல் பண்ணாங்க. ஃபெல்டு மீன்ஸ் பார்த்தோம்னா வீழ்த்துதல், மரங்களை வீழ்த்துறதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனிக்கு எதிரான இந்த போராட்டம் வந்து இந்த இயக்கம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சிப்கோ மூமெண்ட்ஸ் வேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஃபியூச்சர்ஸ், இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 5 மார்க் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. திஸ் மூமெண்ட் ரிமைன் நான் பொலிட்டிக்கல். இது வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அரசியல் சார்ந்தது கிடையாது. இந்த மூமெண்ட் வந்து அரசியல் சார்ந்த மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்டாக. 2வது பாயிண்ட், இட் வாஸ் வாலண்டரி மூமெண்ட் பேஸ்ட் ஆன் காந்திஜி தாட். காந்திஜி தாட்டை பேஸ் பண்ணி தான் இந்த வாலண்டரியாக அந்த மூமெண்ட் இருந்துச்சு, இந்த இயக்கம் வந்து இருந்துச்சு, விட யாரோட தூண்டுதலாலும் இல்லை அப்படிங்கிறத 2வது பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட், இட் வாஸ் கன்சர்ன்டு வித் த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் ஆஃப் நேச்சர். இது எதுக்காக அப்படி எதை கன்சர்ன் பண்ணி இது வந்து இந்த மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்காலஜி, நம்மளோட நேச்சரில் ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ், சுற்றுச்சூழல் வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இஷ்யூஸும் இருக்கக்கூடாது, ஈக்காலஜிக்கல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸும் இருக்கக்கூடாது, அது எல்லாமே எப்படி இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும், எந்த ஆர்கானிசமும் என்ன பண்ணக்கூடாது, பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்து குறையக்கூடாது அப்படிங்கிறத கன்சர்ன் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மூமெண்ட் இருந்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எய்ம் ஆஃப் சிப்கோ மூமெண்ட் என்னன்னு பார்த்தா அப்படின்னா வாஸ் டு கிவ் ஏ ஸ்லோகன் ஆஃப் 5 F's. அது என்ன 5 F's அப்படின்னு பார்த்தோம்னா 5 F. 1 ஃபுட்டு, 2வது ஃபூடர், 3rd ஒன் ஃபியூல், 4th ஒன் ஃபைபர், லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபெர்டிலைசர். அப்படின்னு நினைப்பா ஃபுட்டு உணவுக்காகவும், ஃபூடர் தீவனத்துக்காகவும், ஃபியூல் எரிபொருளுக்காகவும், எரிபொருள்னால் விறகுக்கு எரிபொருளை பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுக்காகவும், ஃபைபர் அதுலேருந்து காட்டன் நமக்கு கிடைக்கிது ஆடைக்காகவும், ஃபெர்டிலைசர் உரங்களுக்காகவும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம என்ன என்விரான்மெண்ட்டையே நம்பி இருக்குங்க. அதனால் இதை 5 என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூமெண்ட் மெயின் எய்மாக இருந்துச்சு இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு மேக் த கம்யூனிட்டிஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆல் அதர் பேசிக் நீடு. நம்மளோட தேவைக்காக தன்னோட தேவைக்காக பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டிஸ் பார்த்தோம்னா நம்மளோட தேவைக்காக ஆல் தட் பேசிக் நீட், இதோடைய பேசிக் நீடாக அந்த 5 நமக்கு பேசிக் நீடாக தேவைப்படுது. அதாவது ஃபுட்டு, ஃபூடரு, ஃபியூலு, ஃபைபர்ஸ், ஃபெர்டிலைசர், இது மாதிரி 5மே நமக்கு பேசிக் நீடாக இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிப்கோ மூமெண்ட் வந்து இதோட மெயின் எய்மாக இருந்துச்சு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தா அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி இன்னொரு மூமெண்ட் வந்துச்சு, அதுக்கு பேர் அப்பிகோ மூமெண்ட். த ஃபேமஸ் சிப்கோ மூமெண்ட் பார்த்தா அப்படின்னா த ஆண்டலன் ஆஃப் உத்தரகாண்ட் இன் த ஹிமாலயாவில் உத்தரகாண்டில் அப்படிங்கிற நடந்துச்சு. இன்ஸ்பியர்ட் மீன்ஸ் பார்த்தா அப்படின்னா இதை என்ன பண்ணி பார்த்தா அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி சிப்கோ மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணி பார்த்தா அப்படின்னா த வில்லேஜஸ் ஆஃப் உத்ரா கர்நாடகா டு லான்ச் ஏ சிமிலர் மூமெண்ட். அது என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு சிமிலர் மூமெண்ட்டை லான்ச் பண்ணிச்சு. டு சேவ் த ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக இதே மாதிரி எது மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா சிப்கோ மூமெண்ட் மாதிரி அப்பிகோ மூமெண்ட்டும் ஃபார்ம் ஆச்சு. தீஸ் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குப்பிகாட், ஏ ஸ்மால் வில்லேஜ் நியர் சிரிசி இன் கர்நாடகா. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டுரங்கா ஹிட்டி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குப்பிகாட் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜ் எதுக்கு நியர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிரிசி இன் கர்நாடகாவில் சிரிசி அப்படிங்கிற பிளேஸில்
ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் பேர் குப்பிகாட் அப்படிங்கிற அந்த வில்லேஜில் தான் இந்த மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் அப்படின்னா பாண்டுரங்காஜி அப்படிங்கிறவர் தான் நம்மளுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. திஸ் மூமெண்ட் ஸ்டார்டட் டு ப்ரொட்டெஸ்ட் அகேன்ஸ்ட்டு எதுக்காக அந்த ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா எதுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் ஃபெல்லிங்னு மரத்தை வந்து என்ன பண்ணுறது வெட்டி வீழ்த்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் மோனோகல்ச்சருக்காகவும் ஃபாரஸ்ட் பாலிசி அண்டு டீஃபாரஸ்டேஷன் இது எல்லாத்துக்காகவும் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் பாலிசிக்காகவும் டீஃபாரஸ்டேஷனாக இது காடுகளை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கு அகேன்ஸ்டாக அந்த ப்ரொட்டெஸ்ட்டு அதாவது கண்டனம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மூமெண்ட். அப்போ அப்பிகோ மூமெண்ட் அப்படிங்கிறது எதை ஃபாலோ பண்ணியிருக்குதுன்னா சிப்கோ மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த மூமெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தோம்னா இந்த கன்சர்வேஷனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இன்ஸ்டிடியூ கன்சர்வேஷன். அடுத்து நம்ம எக்ஸ்டிடியூ கன்சர்வேஷன் கூட பார்க்கலாம். இன்ஸ்டிடியூ கன்சர்வேஷன்னா என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே அந்த பிளான்ஸ் அனிமல்ஸ் இருக்கிற இடத்துல வச்சு என்ன பண்ணுறது ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு பேர் இன்ஸ்டிடியூ கன்சர்வேஷன். இட் மீன்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் இன் த நேச்சர் ஹேபிடேட். அதான் சொல்லியிருக்கோம், நேச்சர் ஹேபிடேட்னா ஏற்கனவே இருந்தது, இயற்கையாக இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த வாழிடத்துலேயே வச்சு அதோட ஜெனட்டிக் ரிசோர்ஸ் என்ன பண்ணுறது மேனேஜ்மெண்ட்டு அண்டு கன்சர்வேஷன் பாதுகாக்கிறது, அதை மேனேஜ் பண்ணுறது. Here the plant or animal species are protected within existing habitat. Existing habitatனா இந்த ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஹேபிடேட்லேயே வச்சு பிளான்ட்ஸையும் அனிமல் ஸ்பீசிஸையும் நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஃபாரஸ்ட் ட்ரீஸ், மெடிசினல் பிளான்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தோன்னா அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அண்டர் த்ரெட் ஆர் கன்சர்வ்டு பை திஸ் மெத்தட். இந்த மெத்தட் மூலமாக பார்த்தா அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன் மூலமாக பார்த்தோம்னா எது மாதிரியான ஸ்பீஸை வந்து கன்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ட்ரீஸையும் மெடிசினல் பிளான்ட்ஸு அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா த்ரெட்டண்டாக இருக்குது. த்ரெட்டண்ட் என்னதுன்னு பார்த்தோம்னா அழிஞ்சு வரக்கூடிய ஸ்பீஸாக இருக்குது. அப்போ அது மாதிரியான ஸ்பீஸஸ்லாம் என்ன பண்ணலாம் கன்சர்வ் பண்ணலாம் அந்த மெத்தட் மூலமாக. திஸ் இஸ் கேரி அவுட் பை த கம்யூனிட்டி ஆர் பை த ஸ்டேட் கன்சர்வேஷன். ஒன்று கம்யூனிட்டி லெவலில் கன்சர்வேஷன் பண்ணலாம், இல்லை ஸ்டேட் லெவலில் என்ன பண்ணுறது கன்சர்வேஷன் பண்ணுறது. இட்ஸ் இன்க்ளூட் பார்த்தோம்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் காட்டு தாவர உயிரினங்கள் பார்த்தோம்னா, அதேமாதிரி நேஷ்னல் பார்க்கு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இது மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் பண்ணலாங்க. இந்த ஈகாலஜிக்கலி யுனிக் அண்ட் பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜியன் ஆர் லீகலி ப்ரொடெக்டட் as வைல்ட் லைஃப். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈகாலஜிக்கலி யுனிக் அண்ட் பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜனை பார்த்தோம்னா, அதாவது பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜனை பார்த்தோம்னா லீகலி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. லீகல்னால் இந்த சட்டப்பூர்வமாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான அப்படின்னு பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ்னால் சரணாலயங்கள், காட்டு உயிரினங்களான சரணாலயங்கள், விலங்குகளின் சரணாலயங்கள், அதே மாதிரி பறவைகளின் சரணாலயங்கள், இது மாதிரி சரணாலயங்களை பார்த்தோம்னா பாதுகாக்கிறது. நேஷனல் பார்க் தேசிய பூங்கா, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு இதெல்லாத்தையும் பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா மேகமலை, சத்தியமங்கலம் வைல்ட் லைஃப், சத்தியமங்கலத்தோட வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, சத்தியமங்கலம் காடு இருக்கு இல்லையா, அது மாதிரியான காடுகள். அதேமாதிரி கிண்டி அண்டு பெரியார் நேஷனல் பார்க்கு, வெஸ்டர்ன் கேட்ஸு, நீல்கிரிஸு, அகஸ்திய மலை, கல்ஃப் ஆஃப் மேனர் ஆர் த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதெல்லாம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் இதெல்லாம் சொல்லலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அதில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஏதோ 3 மார்க்கில் 2 மார்க்கில் கூட கேட்கலாம், இதை படித்து வச்சுக்கோங்க. அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் வந்து எழுதலாம். இதுலேருந்து ஆரம்பித்து தெரிக்கும். சரி, அடுத்து பார்த்தோம்னா இதில் முக்கியமான ஒன்று பார்த்தோன்னா சாக்ரிட் க்ரோவ்ஸ், GROVES க்ரூஸ் அப்படிங்கிறது வந்து குரு அப்படின்னா GROOVE குரு அப்படின்னா அது ஒரு பள்ளம் அப்படின்னு மீனிங் ஆயிரும். இது GROVES அப்படின்னா க்ரூஸ். சாக்ரிட் க்ரூஸ் அப்படின்னா கோவில் தோட்டங்கள். சாக்ரிட்னா புனிதமானது அப்படின்னு அர்த்தம். புனிதமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில். க்ரூஸ்னால் தோட்டம், காடுகள் அப்படின்னு சொல்லலாம். கோவில் காடுகள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கோவில் தோட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, தீஸ் ஆர் பேச்சஸ் ஆர் grow ஆஃப் கல்டிவேட்டட் ட்ரீஸ். க்ரோனா தோட்டங்களாகவோ அல்லது திட்டுகளாகவோ பார்த்தோம் அப்படின்னா கல்டிவேட்டட் ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க கல்டிவேட் பண்ணுறாங்க. விச் ஆர் கம்யூனிட்டி ப்ரொடெக்டட், இது வந்து சமுதாய லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஆர் பேஸ்டு ஆன் ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் பிலீஃப் சிஸ்டம்,
அதாவது பார்த்தோம்னா மத நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியது, மத நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கக்கூடியது தான் இது மாதிரியான அந்த கல்டிவேட்டட் ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ட்ரீஸை கல்டிவேட் பண்ணி ஒரு தோட்டங்களாக உருவாக்குறது, விச் யூஸ்வலி ஹேவ் சிக்னிஃபிகண்ட் ரிலீஜியஸ் கோனட்டேஷன் ஃபார் ப்ரொடெக்டிங் கம்யூனிட்டி. நம்மளோட அந்த கம்யூனிட்டியை வந்து சமுதாயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ரிலீஜியஸ் கோனட்டேஷன் அப்படின்னா கருத்துக்கள், மதம் சார்ந்த கருத்துக்களை முக்கியமான கருத்துக்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா மத நம்பிக்கையை அதிகமாக ஏற்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு தோட்டத்தை வந்து ஏற்படுத்துறது. ஈச் குரூ, ஒவ்வொரு குரூவும் பார்த்தோம்னா இஸ் ஏ அபோர்ட் ஆஃப் த டெய்டி மோஸ்ட்லி வில்லேஜ். டெய்டி மீன்ஸ் தெய்வம். ஈச் குரூ, ஒவ்வொரு குரூவும் பார்த்தா அப்படின்னா அபோர்ட் அப்படின்னா பார்த்தோன்னா தங்குமிடம், உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது தங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வம், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆப்தியே டெய்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தெய்வம் கடவுள் வந்து தங்குறதுக்கான ஒரு குரு, ஈச் குரு அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு கோவில், ஒரு தோட்டம். ஒவ்வொரு தோட்டமும் பார்த்தோம்னா அந்த தெய்வம் தங்குறதுக்கான இதாகுது. மோஸ்ட்லி பார்த்தோம்னா வில்லேஜாக இருக்கும். அதுவும் காட் ஆர் காட்லெஸ் கொடுத்துருக்காங்க. லைக் பார்த்தோம்னா ஐயனார், அம்மன். ஐயனார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆண் கடவுள், அம்மன் அப்படிங்கிறது பெண் கடவுள். இது மாதிரியான கடவுள் வந்து வச்சு என்ன பண்ணுறாங்க, வழிபடுறதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா சில மரங்களை வந்து நட்டு வைக்கிறாங்க. அது வந்து ஒரு தோட்டமாக உருவாக்கிது. இது மாதிரியான குரூப்ஸ் பார்த்தோம்னா எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 448 குரூப்ஸ் பார்த்தோம்னா வேறு டாக்குமெண்டட் த்ரூ அவுட் த தமிழ்நாடு. இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஓ வந்து அடிச்சிருங்க, ஒரு ஓ மட்டும்தான் வரும். GROVES குரூஸ். இது மாதிரி டபுள் ஓ போட்டால் குரூஸ்னால் பள்ளம் அப்படின்னு மீனிங் வரும். இது வந்து கோவில்கள் சொல்ல அர்த்தம். எத்தனை குரூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கோவில் காடுகள் பார்த்தோன்னா 448 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 448 குரூஸ் வேர் டாக்குமெண்டட் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஆஃபீஸ் 6 குரூஸ் மட்டும் பார்த்தோம்னா 6 காடுகள் மட்டும் பார்த்தோம்னா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா பனங்குடி சோழா, திருக்குறுங்குடி, அதேமாதிரி உதயங்குடி காடு, சித்தன்னவாசல், புதுப்பேட், தேவஸ்தானம். அது மாதிரி பார்த்தா அப்படின்னா மொத்தம் 6 குரூஸ் பார்த்தா அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, were taken up the detailed floristic and fauna studies. Floristic அப்படின்னா பிளான்ஸு, ஃபோனஸ்டிக் அப்படின்னா இது ஃபவுனா, அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அப்படின்னு படிச்சிருப்போங்க. ஃபவுனா அப்படின்னா அனிமல்ஸ், பிளான்ட் அனிமல்ஸ் பற்றியான ஸ்டடிக்கு டீட்டெயில்டாக இது மாதிரியான 6 குரூத்தை வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தீஸ் குரூஸ் ப்ரொவைட் ஏ நம்பர் ஆஃப் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். இந்த குரூஸ் என்னத்தை ப்ரொவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் வந்து கொடுக்குது. இந்த நெய்பர்ஹுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த கோவிலை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ், அந்த கம்யூனிட்டிலாம் இருக்குங்க இல்லையா, நிறையா வந்து அந்த வீடெலாம் இருக்கும். அது மாதிரியான நெய்பர்ஹுட்னு கொடுத்துருக்காங்க. அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பார்த்தோம்னா சப்ளை பண்ணுது, நிறையா ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரூஸ். இது மாதிரின்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்டிங் வாட்டர் ஷெட், அதாவது நீர் அதிகமாக கொடுக்குது, ஃபூடர் கொடுக்குது, மெடிசினல் பிளான்ஸ் அண்ட் மைக்ரோ கிளைமேட் கண்ட்ரோல், இது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா ப்ரொவைட் பண்ணுது. அந்த குரூஸ் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸிட் கன்சர்வேஷன். இட் இஸ் ஏ மெத்தட் ஆஃப் கன்சர்வேஷன் வேர் ஸ்பீசிஸ் ஆர் ப்ரொடெக்டட் அவுட் சைடு த நேச்சுரல் என்வரான்மெண்ட்டுக்கும் அவுட் சைடில் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் என்ன பார்த்தா எக்ஸிட் கன்சர்வேஷன். திஸ் இஸ் இன்க்ளூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தோம்னா நாமளாக ஏற்படுத்துது, ஜுவாலஜிக்கல் பார்க்கும் நாமளாக ஏற்படுத்துது. கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் சஜஸ் பார்த்தோம்னா ஜீன், போலன், சீட், இன்விட்ரோ கன்சர்வேஷன். அதாவது ஜீன் கன்சர்வேஷன், போலன் பேங்குன்னு சொல்லுவாங்க, சீட் பேங்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இன்விட்ரோ கன்சர்வேஷன். இன்வைவோ அப்படின்னா நேச்சுரலாக நடக்கிறது, இன்விட்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியலாக. இப்போ திசுக்கல்ச்சரில் பிளான்ஸ் ஆர்டிஃபிஷியலாக டெஸ்டியூப்பில் ஃபார்ம் பண்ணுறாங்க, அதெல்லாம் இன்விட்ரோ கல்ச்சர். அது மாதிரி இன்விட்ரோ கன்சர்வேஷன், கிரையோ ப்ரிசர்வேஷன், ஏற்கனவே சொன்னது தான். -190°C லிக்விட் நைட்ரஜன் வச்சு ஸ்டோர் பண்ணுறது. இப்போ கிரையோ ப்ரிசர்வேஷன் வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் பேபி கூட நம்ம பார்த்தோம்னா செமனை வந்து கிரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட் மூலமாக தான் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா நம்ம கூடிய பிளாசண்டா தொப்புள் கூடி இருக்கு இல்லையா, அதையும் பார்த்தோம்னா கிரையோ ப்ரிசர்வேஷன் மூலமாக ப்ரொடக்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய இதுக்கு இப்போ இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா சீட்லிங், திசுகல்ச்சர் அண்டு டிஎன்ஏ பேங்க், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் கன்சர்வேஷனில் சேருது. தீஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம்னா நாட் ஒன்லி ப்ரொவைடு ஹவுசிங், ஒரு ஹவுஸுக்காக மட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேர் ஃபார் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ், எதையும் கேர் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ், அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சில சிற்றினங்களை பீசிஸை பார்த்தோம்னா கேர் பண்ணுறதுக்காக இருக்குது.
பட் ஆல்சோ ஹேவ் பார்த்தோம்னா எஜுகேஷனல் அண்ட் ரீக்ரியேஷனல் வேல்யூ ஃபார் த சொசைட்டிக்கு என்ன பண்ணுறது, என்னத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரீக்ரியேஷனல் வேல்யூக்காகவும் எஜுகேஷனுக்கு சம்மந்தமாகவும் பார்த்தோம்னா கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு கொஸ்டின், எண்டமிக் சென்டர் அண்டு எண்டமிக் பிளான்ஸ். வாட் இஸ் எண்டமிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் பிளேஸில் மட்டும் குரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ஸ். ஒரு பிளான் அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸில் மட்டும்தான் இருக்கும், மற்ற ஸ்பீசியில் என்ன பண்ணாது, இருக்காது. அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தோம்னா எண்டமிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க பாரு. எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன். அப்படின்னு என்னது, புவிப்பரப்பில் ஒன்லி ஒன் பிளேஸில் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, வாழ்ந்துட்டுருக்குது. பிளான்ஸோ அனிமல்ஸோ வாழ்ந்துட்டுருக்குது அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் என்ன சொல்லுவாங்க, எண்டமிக் ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் கேன் பி எண்டமிக் டு லார்ஜ் ஆர் ஸ்மால் ஏரியா ஆன் எர்த். ஒரு எர்த்தில் பார்த்தோம்னா, அதாவது புவியில் பார்த்தோம்னா அந்த எண்டமிக் ரீஜன் அப்படிங்கிறது லார்ஜாகவும் இருக்கலாம் ஆர் ஸ்மால் ஏரியாவும் இருக்கலாம். சம் ஆர் எண்டமிக் டு பர்டிகுலர் காண்டினென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். சம்மார் பார்த்தோம்னா சில ஸ்பீசிஸ் பார்த்தோம்னா சில ஸ்பீசிஸ் எண்டமிக்காக இருக்குதுன்னா பர்டிகுலர் காண்டினென்ட், ஒரு கண்டத்தில் ஒரு பர்டிகுலர் கண்டத்தில் மட்டும்தான் இருக்குது. காண்டினென்ட்னா ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. சம் பார்ட் ஆஃப் காண்டினென்ட் கொடுத்துருக்கான். காண்டினென்ட்டில் அந்த கண்டத்தில் ஏதோ ஒரு பார்ட்டில், சில பார்ட்டில் இருக்கலாம். ஆர் அதர்ஸ் ஆர் சிங்கிள் ஐலாண்டில் இருக்கலாம், ஒரு தீவில் கூட இருக்கலாம். ஒரு தீவில் கூட சில பிளான்ஸ் இருக்கலாம், அந்த பிளான்ஸ் வேறு எங்கேயும் இருக்காது, அங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரியான பிளான்ஸ் வந்து எண்டமிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எனி ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்பெசிஃபைட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா இஸ் கால் எண்டமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டமிக் அப்படிங்கிறது டெஃபினேஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி ஸ்பீசிஸ், எந்த ஒரு ஸ்பீசிஸும் ஃபவுண்டாக இருக்குது, எப்படி இருக்குது, ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஒரு புவிப்பரப்பில் மட்டுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குது, வேறு எங்கேயும் அது வளரல அப்படின்னா அது எண்டமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே பி டியூ டு வேரியஸ் ரீசன். இது மாதிரி நிறைய ரீசன்னால் இருக்கலாம். இந்த எண்டமிக் ஸ்பீஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் இருக்கலாம். ஒன்று என்ன இருக்கலாம், ஐசோலேஷன் ஆகிருக்கலாம். இப்போ ஐலாண்ட்லாம் பார்த்தா அப்படின்னா என்னது, தீவுலாம் தனிமைப்படுத்தப்படுறதுனால என்ன பண்ணல, அது வந்து வேறு இடத்துலையும் பரவ முடியல, அது ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொன்று இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாரு, பாலினேஷனுக்கு பார்த்தோம்னா இன்செக்ட்டு, பேர்ட்ஸு, ஸ்னைல்ஸு, இது மாதிரி பார்த்தோம்னா நிறையா இன்செக்ட்டு, இது மாதிரி பார்த்தோம்னா நிறையா அனிமல்ஸு பார்த்தோம்னா அல்லது பிளான்ட்ஸ் பார்த்தோம்னா பாலினேஷனுக்கு என்ன பண்ணு பார்த்தோம்னா ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி அந்த மாதிரி அந்த பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பிளான்ஸுக்கு இல்லாத கூட இருக்கலாம். இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் இது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கலாம். சீடு டிஸ்பெசல் ப்ராப்ளம், சீடு டிஸ்பெசல் பண்ண முடியாது, ஒருவேளை வெயிட்டாக இருக்கலாம் சீடு இப்போ பேர்ட்ஸ் தூக்கிட்டு போக முடியாது இருக்கலாம், இப்போ பேர்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம், அதெல்லாம் சீட் டிஸ்பெசல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதே மாதிரி சைட் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இடம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் வரும், அந்த சாயிலில் மட்டும்தான் குரோ ஆகக்கூடிய பிளான், வேறு எந்த சாயிலையுமே குரோ ஆகாது. அது மாதிரி சைட் ஸ்பெசிஃபிசிட்டியாக இருக்கலாம். மெனி அதர் என்விரான்மெண்டல் அண்ட் ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இது மாதிரியான ப்ராப்ளத்தினால அந்த ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது, தனிமைப்படுத்தப்படுது, செப்பரேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ எண்டமிக்காக ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன், வாட் ஆர் த ரீசன் ஆஃப் எண்டமிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன ரீசன் வந்து தேவைப்படுது எண்டமிக்காக இருக்கிறதுக்கு அப்படின்னா இது மாதிரி ரீசன்லாம் இருந்துச்சுன்னா எண்டமிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் 3 மெகா சென்டர் ஆஃப் எண்டமிசம். எண்டமிசத்துக்காக நிறையா சென்டர் அங்கங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அதை பாதுகாக்கிறதுக்காக, ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக 3 மெகா சென்டர் எண்டமிசம். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா 27 மைக்ரோ எண்டமிக் சென்டர் இன் இந்தியா. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மெகா எண்டமிக் சென்டர் பார்த்தோன்னா 3யும் மைக்ரோ எண்டமிக் சென்டர் பார்த்தோம்னா 27ம் இந்தியாவில் இருக்குது, ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட் ஆஃப் 1/3 ஆஃப் இந்தியன் ஃப்ளோரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 1/3 பார்த்தோம் அப்படின்னா என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹேவ் பி ஐடென்டிஃபைட் அஸ் எண்டமிக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 1 மார்க் கேட்கலாம். அப்ராக்சிமேட்லி 1/3, அதாவது 1/3 பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஃப்ளோரான இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் ஹேவ் பீன் ஐடென்டிஃபைட் அஸ் எண்டமிக்காக இருக்குது. ஃபவுண்ட் ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் 3 மேஜர் பைட்டோஜியோகிராபிக்கல் ரீஜன் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் 3 ரீஜன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இந்த எண்டமிக் ஸ்பீசிஸ் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த 3 மேஜர் பைட்டோஜியோகிராபிக்கல் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பைட்டோ மீன்ஸ் பிளான்ஸ் அந்த குறிப்பிட்ட ஜியோகிராஃபிக்கல் ரீஜனில் மட்டும் இருக்குது, இந்தியாவில் மட்டும் இருக்குது. தட் என்னென்னு பார்த்தோன்னா இந்தியன் ஹிமாலயாஸ் ஒன்று, இன்னொன்று பெனிசுலார் இந்தியா,
அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டு. இது மூணும் பார்த்தோம் அப்படின்னா இது தீவுகள்னு சொல்ல முடியாது, அந்தமான் நிக்கோபர் தீவுகள்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாவிலையும் பெனிசுலார் இந்தியா இது மாதிரி 3 ரீஜன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எண்டமிக் சென்டராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பெனிசுலார் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா பெனிசுலார் இந்தியா ஸ்பெஷலி அதில் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் ஹேஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எண்டமிக் பிளான்ஸ். இதில் தான் பார்த்தோம்னா எண்டமிக் பிளான்ஸ் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பென்சில் இந்தியாவில் அது ஸ்பெசிஃபிக்காக எதாவது சொல்லியிருக்காங்க, வெஸ்டர்ன் கேட்டில் அதிகமாக இருக்குது எண்டமிக் பிளான்ஸு. பாரு ஹார்ட்விக்கியா பின்னேட்டா பெண்டிங்கியா கொண்டப்பனா இஸ் ஆர் குட் எக்ஸாம்பிள் ஃபார் எண்டமிக் பிளான்ஸ். எண்டமிக் பிளான்ஸோட குட் எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹார்ட்விக்கியா பின்னேட்டா, இன்னொன்று பெண்டிங்கியா கொண்டப்பனா. த லார்ஜ் பெர்சன்டேஜ் ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் ஸ்பீஸில் லார்ஜ் பர்சன்டேஜ் பார்த்தா அப்படின்னா என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹெர்பாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1 மார்க் கேட்கலாம், நோட் பண்ணிக்கலாம். லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் என்னவாகுது ஹெர்ப்ஸாக தான் இருக்குது, அதாவது செடிகளாக தான் இருக்குது. பிளாங்ஸ் டு ஃபேமிலி சச்சஸ் இது மாதிரியான ஃபேமிலிஸ் பார்த்தா அப்படின்னா போயேசி, அப்பியேசி, ஆஸ்ட்ரேசி, ஆர்ச்சிடேசி இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி. இதெல்லாம் 3 மார்க் 2 மார்க்கில் கேட்கலாம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் த எண்டமிக் பிளான்ஸ் அதோட ஹேபிட், அதோட நேம் ஆஃப் த எண்டமிக் சென்டர், எந்த எண்டமிக் சென்டரில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேர் பார்த்தா அப்படின்னா பக்கேரியா குட்டாலன்சிஸ் அப்படிங்கிறது அது ஒரு ட்ரீயாக இருக்குது, சவுத் அண்ட் வெஸ்டர்ன் கேட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அகஸ்தேமாலியா பக்சிஃப்ளோரா அப்படிங்கிற ஒரு பிளான்ஸ் பார்த்தோம்னா இதுவும் ட்ரீ தான், பெனிசுலார் இந்தியாவில் இருக்குது, அதோட எண்டமிக் சென்டர். ஹார்ட்விக்கியா பின்னேட்டா பார்த்தோம்னா அதுவும் ட்ரீ, பெனிசுலார் அண்ட் நார்தன் இந்தியா. பெண்டிங்கியா கொண்டப்பனா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ட்ரீ, வெஸ்டர்ன் கேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நெப்பந்தஸ் காசியானா அப்படிங்கிறது லியனானா ஒரு பெருங்குடி அப்படின்னு அர்த்தம். லியனா காசி ஹில்ஸ்லேயும் மேகாலயாவிலையும் இருக்குது. இது எண்டமிக் சென்டரில் இந்த பிளான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் சம் ஆஃப் த எண்டமிக் பிளான்ஸ் அதோட ஹேபிட்டு நம்ம த எண்டமிக் சென்டர் அதை பற்றி ஒரு டேபிளாக கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆர் த்ரெட்டன்ட் அது அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது, அதாவது அழிஞ்சிட்டு வரக்கூடியதாக இருக்குது. டியூ டு தர் நேரோ ஸ்பெசிஃபிக் ஹேபிடேட். இது என்னவாக இருக்கலாம்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் ஹேபிடேட் அந்த இடத்துல மட்டும்தான் குரோ, மற்ற இடத்துல குரோ ஆகாது அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் ஹேபிடேட்டாக இருக்கலாம். ரெடியூஸ் சீடு ப்ரொடக்ஷனாக இருக்கலாம். லோ டிஸ்பெசல் ரேட், லெஸ் வயபிள் நேச்சர். லெஸ் வயபிள் நேச்சர்னால் வயபிள்னா இந்த உயிர் வாழக்கூடிய தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ஹியூமன் வந்து அதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கலாம் அந்த இடத்துல. இது மாதிரியான ரீசன்லாம் எண்டமிக் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீரியஸ் எஃபோர்ட்ஸ், இந்த சீரியஸ் எஃபோர்ட்ஸ் அப்போ என்ன பண்ணணும், நிறைய முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும். எதுக்காக பார்த்தோன்னா நீட் டு பி அண்டர்டேக்கன் த கன்சர்வேஷன், பாதுகாக்கிறதுக்காக நிறையா முயற்சிகள் என்ன பண்ணணும், எடுக்கணும். அதர்வைஸ் தி ஸ்பீசிஸ் மே பிகம் குளோபலி எக்ஸ்டிங்க்ட். அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா அப்படி நம்ம இது கன்சிடரேஷன் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பீசிஸ் என்ன ஆகலாம்னு பார்த்தோம்னா குளோபலின்னு இந்த இடத்துலையே இல்லாமல் போகிறதுக்கு அழியக்கூடியதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதில் 2 பிளான்ஸ் எண்டமிக் பிளான்ஸ் பார்த்தோன்னா 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பெண்டிங்கியா கொண்டப்பனா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பார்த்தோம்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸாக க்ரோ பண்ணுவாங்க. இன்னொன்று பக்கேரியா குட்டாலன்சிஸ் அதோட பிளான்ஸ் பார்த்தோம்னா ஸ்டெம்மு ஃபுல்லாகவே பார்த்தோம்னா இன்ஃப்ளாரன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுது, அங்கே நிறையா இருக்குது ஃப்ளார் பாருங்க. இது மாதிரி 2 பிளான்ஸும் பார்த்தோம்னா எண்டமிக் பிளான்ஸ் அதில் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது கார்பன் கேப்சர் அண்டு ஸ்டோரேஜ். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கார்பனை எப்படி கேப்சர் பண்ணுறது, அதை ஸ்டோரேஜ் பண்ணுறது, அதை சிசிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. கார்பன் கேப்சர் அண்டு ஸ்டோரேஜ், கேப்சர் பண்ணி ஸ்டோரேஜ் இஸ் ஏ டெக்னாலஜி ஃபார் கேப்சரிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் இன்ஜெக்ட் into deep into underground rocks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா கார்பனை கேப்சர் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணலாம். எது மூலம் பார்த்தோன்னா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கேப்சர் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ டெக்னாலஜி, ஒரு டெக்னாலஜி கேப்சரிங் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணி இன்ஜெக்ட் டீப் இன்ட்டு அண்டர்கிரவுண்டுக்குள்ளே. அப்போ அண்டர்கிரவுண்டில் பார்த்தோன்னா ராக் ரீஜன் இருக்கும், அதாவது பாறை இருக்கும். அந்த பாறையில் டெப்த்தாக 1 கிலோமீட்டர் ஆர் மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துலையும் அல்லது அதற்கு மேலேயும் பார்த்தோம்னா இட் இஸ் அப்ரோச் டு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிட்டிகேட் குளோபல் வார்மிங் பை கேப்சரிங் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் லார்ஜ் பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்படின்னு எதுக்காகன்னு பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே என்ன பண்ணுறோமோ கொண்டு போய் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. எதுக்காக அதை இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அப்ரோச் மிட்டிகேட் குளோபல் வார்மிங். மிட்டிகேட் மீன்ஸ் ரெடியூஸ்டு. குளோபல் வார்மிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணுறாங்க. எதுலேருந்து பார்த்தோன்னா ஃப்ரம் த லார்ஜ் பாயிண்ட் சோர்ஸ் சச்சஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் பவர் பிளான்ட். அப்போ பவர் பிளான்ட்டையும் இண்டஸ்ட்ரிலையும் பார்த்தோன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா கேப்சர் பண்ணி என்ன பண்ணுறாங்க அண்டர் கிரவுண்ட் ராக் டெப்த்து 1 கிலோமீட்டர் ஆர் மோர் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா குளோபல் வார்மிங் என்ன பண்ணுறது குறைக்கிறதுக்காக. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸாக இருக்குது, மெயின் க்ரீன் ஹவுஸ் கேஸாக இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறது குளோபல் வார்மிங்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. அதனால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சப்சீக்வெண்ட்லி ஸ்டோரிங் இட்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் ரிலீஸிங் இட் இன் டு த அட்மாஸ்பியர். கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, அதான் சப்சீக்வெண்ட்லின்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோர் பண்ணுறது. அதான் சப்சீக்வெண்ட்லி ஸ்டோர் இன்ஸ்டீட் ஆஃப் ரிலீஸிங் இன் டு த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க சப்சீக்வெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் சேஃப் சைட்ஸ் have been selected for permanent storage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய சேஃப் சைட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறாங்க. இன் வேரியஸ் டீப் ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன். லிக்விட் ஸ்டோரேஜ் இன் ஓசன் அண்ட் ஓசன் அது கடலில் போய் லிக்விட் ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா லிக்விடை கொண்டு போய் என்ன பண்ணுறது கடலை கலந்து விட்டுறது. சாலிட் ஸ்டோரேஜ் பை ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைடு. சாலிட் ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா அது எப்படி சாலிட் ஸ்டோரேஜை என்ன பண்ணுறாங்க ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வித் மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறாங்க ரெடியூஸ் பண்ணி டு ப்ரொடியூஸ் ஸ்டேபிள் கார்பனேட். அப்போ இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது லிக்விட் ஸ்டோரேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஓசன்லேயும், சாலிட் ஸ்டோரேஜாக எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ரெடியூஸ்டு கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் பண்ணுறாங்க. எதோட வித் மெட்டல் ஆக்சைடோட கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் பண்ணும்போது என்னத்தை ஃபார்ம் பண்ணுறது ப்ரொடியூஸ் ஸ்டேபிள் கார்பனேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஒரு ஸ்டேபிள் நிலையான ஒரு கார்பனேட்டை ஃபார்ம் பண்ணுது. நிலையான கார்பனேட்டாக அப்படியே சாலிட் ஸ்டோரேஜை என்ன பண்ணுறாங்க லேண்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜியோலாஜிக்கல் சீக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோலாஜிக்கல் அப்படிங்கிறது புவியியல் சார்ந்த சேமிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்வஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பிரிப்பு அப்படின்னு மீனிங் வரும், சேகரிப்பு அப்படின்னு மீனிங்கும் வரும். சரி, விச் இன்வால்வ் இன்ஜெக்டிங் கார்பன் டை ஆக்சைடு டைரக்ட்லி இன்டு த அண்டர் கிரவுண்ட் ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன். இது எப்படி நம்ம அதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜெக்ட் கார்பன் டை ஆக்சைடு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க டைரெக்டாக அங்கே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே. ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன் எது மாதிரின்னு பார்த்தோம்னா டிக்ளைனிங் ஆயில் ஃபீல்டுனா ஏற்கனவே பார்த்தா அப்படின்னா ஆயில் ஃபீல்டுக்குள்ளே ஆயில் வந்து சொண்டை எடுக்கிறதுக்கு கிணறு நோண்டி வச்சுருப்பாங்க. அந்த ஆயில் கிணறுக்குள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா ஆயில் எடுத்த பின்னாடி மீதி அதுக்கு வேஸ்டேஜ் தானே இருக்கும், அந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக அந்த சாலிட் ஸ்டோரேஜ்லாம் கொண்டு போய் அதில் கொட்டி வைக்கலாம். இல்லைன்னா கேஸ் ஃபீல்டு, சாலின் அக்யூஃபியர் அதேமாதிரி பார்த்தோம்னா அன்மீனபிள் மைன் மீன்ஸ் பார்த்தோம்னா சுரங்கம் சொல்லுவாங்க. கோல் நிலக்கரி சுரங்கம் இருக்கும் இல்லையா, அன்மீனபிள்னு இந்த யூஸ் பண்ணாத நிலக்கரி சுரங்கம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தோம்னா ஹேவ் பின் சக்கஸ்ட் ஸ்டோரேஜ் சைட்டை நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோரேஜ் சைட்டை எதை எடுத்துக்கலாம் பார்த்தோன்னா டெக்லைன் ஆயில் ஃபீல்டு, கேஸ் ஃபீல்டு, சாலைன் அக்யூஃபியர் அண்டு பார்த்தோம்னா அன்மைனபிள் கோல். அன்மைனபிள் அப்படின்னா மைன் மீன்ஸ் சுரங்கம் சொல்லுவோம் இல்லையா, அன்மைனபிள் அப்படின்னா இந்த தேவைக்கு இல்லாத சுரங்கம் கோல் நிலக்கரி சுரங்கத்தை வந்து இது மாதிரியான பகுதியை வந்து என்ன பண்ணலாம் இருக்கலாம் ஸ்டோரேஜ் சைட்டாக வந்து பயன்படுத்தி அந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடு நம்மளாம் இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா சேகரிப்பு அப்படின்னு மீனிங் வரும், பிரிப்பு அப்படின்னு மீனிங் வரும். கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் கேப்சரிங் ஸ்டோரிங் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறது கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. எதுக்காக பார்த்தோன்னா இட் ரெடியூஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. with the global climate change which a goal. இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெடியூசிங் குளோபல் கிளைமேட் சேஞ்ச். என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. அதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா அட்மாஸ்பியர் ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்க. சரி, கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அக்வர் நேச்சுரலி பை பிளான்ஸ் அண்ட் த ஓசன். நார்மலாக நேச்சுரலாக என்ன நடக்குதுன்னா பிளான்ஸு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதேமாதிரி ஓசனும் பார்த்தோம்னா அதில் கூடிய பிளான்ஸும் என்ன பண்ணுறது பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்து என்ன பண்ணுறது பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணி வைக்குது.
இதெல்லாம் நேச்சுரல் நடக்கிறது. டெரஸ்ட்ரியல் செக்வஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா டைப்பிக்கலி அக்குமனைஸ் த்ரோ ஃபாரஸ்ட் அண்டு சாயில் கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் என்ஹான்ஸ் த ஸ்டோரேஜ் கார்பன். இது பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் செக்வஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது டெரஸ்ட்ரியலில் பார்த்தோம்னா நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது. அந்த பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டு சாயில் கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா என்ஹான்ஸ் ஸ்டோரேஜ் கார்பன். கார்பன் என்ன பண்ணி பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா as an example microalgae such as பார்த்தோம்னா species of chlorella, Cynidesmus, Crococcus and Chlamydomonas இது மாதிரியான மைக்ரோ ஆல்கே பார்த்தோம்னா யூஸ்வலி குளோபலி ஃபார் கார்பன் டை ஆக்சைடு செக்வஸ்ட்ரேஷன். இதெல்லாம் என்ன பண்ணுறது, அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை சேகரிப்பு செய்யுது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக எடுத்துக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குதுங்கிறாங்க. ட்ரீஸ் லைக் இதெல்லாம் பார்த்தோம்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய ட்ரீஸ் சிலது பார்த்தோம்னா யூஜீனியா கேரியோபிலேட்டா, டெக்கோமாஸ்டன்ஸ், சின்னமோமம் வெர்னம். இது சரிமே சின்னமோமம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஹாவ் ஹை கெப்பாசிட்டி, அதாவது பட்டை லவங்கப்பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது சின்னமோமம் வெர்னம். ஹாவ் ஹை கெப்பாசிட்டி அண்ட் நோட் டு செக்வஸ்டர் கார்பன். கார்பன் என்ன பண்ணுது, செக்வஸ்ட் பண்ணுது. செக்வஸ்ட்னா இந்த ஸ்டோரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதிகமான ஹை கெப்பாசிட்டியை கார்பனை வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஹை கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளான்ஸ் ட்ரீஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் இந்த இதெல்லாம் எதுனா யூஜீனியா கேரியோபிலேட்டாவும் டெக்கோமாஸ்டன்ஸு சின்னமோமம் வெர்னம் இது மாதிரியான 3 பிளான்ஸு. மைக்ரோ ஆல்கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ், குரோகாக்கஸு, சினிடெஸ்மஸ்ஸு, குளோரெல்லா இது மாதிரியான ஸ்பீசிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆல்கேவில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தோன்னா மைக்ரோ ஆல்கே அண்ட் மெரைன் கிராசஸ், மாங்குரூவ் பிளான்ஸ். மேங்குரூவ் பிளான்ஸ்ன்னு தெரியும் இல்லையா, சதுப்பு நில தாவரங்கள், உப்பு நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள். ஆல்சோ ஹேவ் எபிலிட்டி டு மிட்டிகேட் கார்பன் டை ஆக்சைடு. மிட்டிகேட் மீன்ஸ் ரெடியூஸ்டு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து இதுக்கெல்லாம் இருக்குது. மைக்ரோ ஆல்கே, மெரைன் கிராசஸ், அதாவது கடலில் வாழக்கூடிய புட்கள், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சதுப்பு நில தாவரங்கள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஃபுட் பாயிண்ட், கார்பன் ஃபுட் பிரிண்ட். கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன, ஃபுட் பிரிண்ட்னா என்னது, ஃபுட்னா கால் அப்படின்னு அர்த்தம், கால் பாத தடம், அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, எவ்ரி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லீவ்ஸ் ஏ மார்க், லீவ்ஸ் ஏ மார்க். அதை பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், ஒவ்வொரு மனிதனோட ஆக்டிவிட்டியும் பார்த்தா செயலும் பார்த்தா அப்படின்னா ஒரு மார்க் பண்ணுது, கொடுக்குது. ஜஸ்ட் லைக் அவர் ஃபுட் பிரிண்டா, அவளோட கால் தடம் மாதிரி, பாதம் தடம் மாதிரி கால் தடம் மாதிரி இது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் இஸ் ஏ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ப்ரொடியூஸ் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். பார்த்தோன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸும் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால தான் நடக்குது. சச்சஸ் அக்ரிகல்ச்சர், நிலத்தை உலர்றோம், நைட்ரஜன் என்னதுன்னு பார்த்தோம்னா அட்மாஸ்பியரில் வந்து கலக்குது. இண்டஸ்ட்ரி இல்லை பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதிகமாக ரிலீஸ் ஆகுது. அதேமாதிரி டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிக்கிறோம், அதனாலையும் கார்பன் டை ஆக்சைடோட லெவல் என்ன பண்ணுது, அதிகமாகுது. வேஸ்ட் டிஸ்போசல் பண்ணுறது, பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்னால் இந்த பெட்ரோல் டீசல் எரிக்கிறதுனாலையும் டைரெக்டாகவோ ஆர் இன்டைரக்டாகவோ எரிக்கிறதுனாலையும் பார்த்தோம் அப்படின்னாலும் வருது. அதனால் டைரெக்ட்லி இன்டைரக்ட்லி அப்படின்னா டைரெக்டாக ஃபியூலில் நம்ம யூஸ் பண்ணுறோங்க, மோட்டாருக்காக காரு பைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோங்க. இன்டைரக்ட்லி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நிலக்கரி எரிக்கிறதுனால நமக்கு என்ன, அது கரண்ட் வருது. அப்போ கரண்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம், நிலக்கரி நம்ம பயன்படுத்துறதில்ல, கரண்ட்டை பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் இன்டைரக்டாக அப்படின்னு சொல்லலாம். இட் கேன் மெஷர்டு ஃபார் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இண்டிவிஜுவல், ஃபேமிலி, ஆர்கனைசேஷன். எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபேமிலி லெவலில் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆர்கனைஸ் லெவலில் யூஸ் பண்ணுறாங்க, லைக் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மெஷர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்வலி எஸ்டிமேட்டட் அண்ட் எக்ஸ்பிரஸ்டு இன் ஈக்குவலன்ட் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பெர் இயர். பெர் இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா பெர் இயருக்கு ஈக்குவலன்ட் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. த பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஃபாசில் ஃபியூல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மட்டும் ரிலீஸ் ஆகிறதுல அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன் டர்ன் திஸ் எமிஷன் ட்ராப் சோலார் எனர்ஜி. இதனால் என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி எமிட் பண்ணுது. அதனால் இன்க்ரீஸ் குளோபல் டெம்பரேச்சர் ரிசல்ட்டிங்
என்ன நடக்குது பார்த்தா குளோபல் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால என்ன ஆகுது, அந்த சன்லைட்டில் வரக்கூடிய சோலார் எனர்ஜிலாம் ட்ராப் பண்ணி எமிட் பண்ணுறதுனால குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஐஸ் மெல்ட் ஆகுது. சப்மர்ஜிங் ஆஃப் லோ லையிங் ஏரியா, அதாவது பார்த்தா அப்படின்னா அந்த கரையோர பகுதியில் தண்ணி இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அதெல்லாம் என்ன பார்த்தோம்னா சப்மர்ஜிங் அது மூழ்கடிக்கப்படுது. இம்பேலன்ஸ் இன் நேச்சர் பார்த்தா அப்படின்னா பேலன்ஸாக இருக்கிறதுல இம்பேலன்ஸாக இருக்குது. எது மாதிரின்னு பார்த்தோம்னா சைக்ளோன் புயல் வர்றது, சுனாமி வர்றது, அதேமாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன், இது மாதிரி காலநிலை மாற்றங்கள், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதனால் டு ரெடியூஸ்டு த கார்பன் ஃபுட் பிரிண்ட் வி கேன் ஃபாலோ சம் ப்ராக்டிஸ். கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சில ப்ராக்டிஸ் பார்த்தோம்னா எடுத்துக்கணும். அந்த ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஈட்டிங் இண்டிஜினஸ் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட் இண்டிஜினஸ் ஃப்ரூட்னா இந்த உள்நாட்டிலேயே வளரக்கூடிய ஃப்ரூட்ஸையும் ப்ராடக்ட்டையும் என்ன பண்ணணும், உணவுக்காக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் குறையும். காரணம் அப்படி எடுத்துக்கிட்டதுனால என்னதுன்னு பார்த்தோம்னா ட்ராவலிங் சார்ஜ் வந்து குறையுது. ரெண்டாவது ரெடியூசிங் யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணுறது என்ன பார்த்தோம்னா ரெடியூஸ் பண்ணணும். தேர்டு ஒன் ரெடியூஸ் ட்ராவலிங், அதிகமாக போக்குவரத்தை குறைக்கணும். ஏன்னா நான் ஃபாசில் ஃபியூல் எரிப்பேங்க. அவாய்டு பையிங் ஃபாஸ்ட் அண்டு ப்ரிசர்வ்டு ப்ராசஸ்டு பேக்கடு ஃபுட்டு. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி ப்ரிசர்வ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்டு பதப்படுத்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். பேக்கடு ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எல்லாமே நேச்சராக நாமளே என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ பேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லாம் பார்த்தா அப்படின்னா வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன வரும், அதுக்கு பார்த்தா அப்படின்னா ட்ராவலிங் சார்ஜு அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பார்த்தா அப்படின்னா அதுக்காக ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ட்ராவலுக்காக ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பாரு பிளான்ட் கார்டன் கொடுத்துருவாங்க. கார்டனில் என்ன பண்ணுவோம், பிளான்டிங் பண்ணணும். பிளான்ட் என்ன பண்ணுவோம், நெட் வைக்கணும். ரெடியூசிங் கன்சியூம்ஷன் ஆஃப் மீட் அண்டு சீ ஃபுட்டு. மீட்னு வச்சுட்டு கறியும் பார்த்தா அப்படின்னா அதேமாதிரி சீ ஃபுட்டு கடலில் வரக்கூடிய ஃபுட்டையும் பார்த்தா அப்படின்னா யூஸ் பண்ணுறத என்ன பண்ணணும் பார்த்தோன்னா குறைக்கணும். ஏன்னா அதுவும் ட்ராவலிங் தான். எல்லாமே சொல்கிறது என்னென்னு பார்த்தா அப்படின்னா ட்ராவலிங் சார்ஜ் தான். அடுத்து பார்த்தோம்னா பவுல்ட்ரி ரெக்யூர்டு லிட்டில் ஸ்பேஸ். பவுல்ட்ரி மீன்ஸ் பார்த்தோம்னா கோழி வளர்ப்புக்கு கொஞ்சமான இடம் தான் போதும். நியூட்ரியன்ஸ் அண்ட் லெஸ் பொல்யூஷன் கம்பேர்டு கேட்டில். அதாவது பார்த்தா அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா கேட்டில் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தா அப்படின்னா மாடுகள் கால்நடைகள் வளர்ப்பு கம்பேர் பண்ணும்போது பவுல்ட்ரிக்கு பார்த்தா அப்படின்னா அதாவது கோழி வளர்ப்பு பார்த்தோன்னா இடமும் கம்மியாக தேவைப்படுது, நியூட்ரியன்ஸும் கம்மி தான், பொல்யூஷனும் கம்மி தான். அதனால் கால்நடைகள் வளர்த்துறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கோழிகள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூசிங் யூஸ் ஆஃப் லேப்டாப் யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணணும். காரணம் என்னென்னு பார்த்தோன்னா ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க பாரு. வென் யூஸ்டு ஃபார் 8 hours லேப்டாப் யூஸ் பண்ணால் ரிலீஸிங் நியர்லி பார்த்தோம்னா 2 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் ஆனுவலி. ஓகே, இட் ரிலீஸ் நியர்லி 2 kg 2 கிலோ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம்னா ஆனுவலுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரிலீஸ் ஆகுது. எத்தனை மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 hours யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இது வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். இதுக்கு தான் இன்டைரக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தா அப்படின்னா நம்ம ஃபியூலை வந்து யூஸ் பண்ணி தான் கரண்ட்டை வந்து கொடுக்குது. அதாவது கோலை எரித்து தான் என்ன பண்ணுறாங்க, நிலக்கரி எரித்து தான் கரண்ட்டு தயாரிக்கிறாங்க. அப்போ அந்த கரண்ட்டை நம்ம பயன்படுத்த நிலக்கரி அங்கே எரியிறதும் என்ன ஆகும், அதிகமாகும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி 8 hours யூஸ் பண்ணால் 2 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆனுவலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெரக்டாக தான் இதில் புரிஞ்சுக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8th பாயிண்ட்டு லைன் ட்ரையிங் கிளாத்தை பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தா அப்படின்னா அது வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணுறதுக்கு லைனாக ஒரு கம்பி கட்டி கம்பியில் என்ன பண்ணணும், காய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் லைன் ட்ரையிங் கிளாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் அதேமாதிரி பார்த்தோன்னா இன்னும் கொடுத்துருக்காங்க. இப்போ இம்போர்ட் ஃப்ரூட்னு இறக்குமதி சிலது செய்கிறாங்க, ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்க இல்லையா சில ஃப்ரூட்டு. லைக் பார்த்தோம்னா கிவி ஃப்ரூட் அப்படின்னு. இந்த கிவி ஃப்ரூட் பார்த்தா அப்படின்னா இன்டைரக்ட்லி இன்க்ரீஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை இன்டெரக்டாக இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு அப்படின்னு கேட்டால் த ஃப்ரூட் கேஸ் ட்ராவல்டு அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் இன் ஷிப்பிங். ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகுது, டிஸ்டன்ஸ் கடல் தாண்டிலாம் வருது. அதனால் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தோம்னா ஆர் ஏர்லைனர் தஸ் எமிட்டிங் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஏர்லைனர் அதாவது பார்த்தோன்னா ஏரோப்ளான் மூலமாகவும் வருது, ஷிப் மூலமாகவும் வருது,
அது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல்ஸ் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதனால் கார்பன் டை ஆக்சைடு அது அதிகமாகுது அப்படிங்கிறத இன்டைரக்டாக அதில் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தா அப்படின்னா பயோசார். இந்த பயோசார்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனதர் டேர்ம் லாங் டேர்ம் மெத்தட் டு ஸ்டோர் கார்பன். இது வந்து பார்த்தோம்னா லாங் டேர்மாக இந்த கார்பனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் பயோசார் அப்படிங்கிறது. பயோசாருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உயிரி கரி அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. உயிரி கரிமம் அப்படின்னு என்னென்னா சார்னா கரின்னு அர்த்தம், பயோனா இது உயிர், லிவிங் கரி அதுதான். இட் இன்க்ரீஸ் பிளான்ஸ் எபிலிட்டி, பிளான்டோட எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோர் மோர் கார்பன். பிளான்ட்ஸ் ஆர் பார்ட்லி பவுண்ட் சச்சஸ் பார்ட்லி பவுண்ட் பகுதி மட்டும் எரிய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ் வந்து பகுதி மட்டும் எரிய வைக்கிறது. கிராப்போட வேஸ்ட் வுட்டு டு பிகம் கார்பன் ரிச் ஸ்லோ டீகம்போசிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் த மெட்டீரியல் இஸ் கால்ட் பயோசார். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இது மாதிரி கிராப் வேஸ்டேஜையும் வுட்டையும் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா பகுதி மட்டும் எரிய வச்சு உடனே அமைக்கும்போது ஸ்லோ டீகம்போசிங் சப்ஸ்டன்ஸாக மாறுது, மெட்டீரியலாக மாறுது. அதுக்கு பேர் தான் பயோசார், கரியாக மாறுது, பயோசார் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கைண்ட் ஆஃப் சார்கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சார்கோல், மரக்கரின்னு சொல்லுவோம். சார்கோல்னால் மரக்கரிக்கு ஒரு மாற்று இதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் ரேசிய சாயில் அமிடென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாயிலுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு நியூட்ரியன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பயோசார் இஸ் ஏ ஸ்டேபிள் சாலிடு ரிச் இன் கார்பன் வந்து அதிகமாக இருக்குது. கேன் என்டூர் இன் த சாயில் ஃபார் 1000 of years இருந்தாலுமே இந்த கறி என்ன பண்ணாதுன்னு பார்த்தோம்னா சீக்கிரம் மக்காது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்லோலி டீகம்போஸ் ஆகக்கூடிய மெட்டீரியலாக மாற்றி வச்சுருக்குங்க, பேர்ன் பண்ணி எரிய வச்சதுனால அப்படியே இருக்கும். லைக் மோஸ்ட் சார்கோல் அண்ட் பயோசார் பார்த்தோம்னா இஸ் மேட் ஃப்ரம் பார்த்தோம்னா பயோமாஸ் வயா பைரோலைசிஸ் அப்படின்னா ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாரு, ஹீட்டிங் பயோமாஸ் இன் லோ ஆக்சிஜன் என்விரான்மெண்ட் லோவாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா இதை ஹீட் பண்ணி அந்த கரியாக மாற்றுறாங்க. விச் அரெஸ்ட் வுட்டு ஃப்ரம் கம்ப்ளீட் பேர்னிங். வுட்டை பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, நம்ம கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணுறதுக்கு விட்றதில்ல, அதான் கொடுத்துருக்காங்க. வுட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட் பேர்னிங்கை அரெஸ்ட் பண்ணி அதிலேருந்து தான் எடுக்கிறாங்க. பயோசார் தஸ் ஹேஸ் பொட்டன்ஷியல் டு ஹெல்ப் மிட்டிகேட் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணு பார்த்தோம்னா குறைக்கிறதுக்கு இது வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் வந்து கார்பனை சேகரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான வழியாக இருக்குது, ஒரு கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்காக ஒரு முக்கியமானதாக இருக்குது, ஒரு பொட்டன்ஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயோசார். இண்டிபெண்டன்ட்லி பயோசார் வென் ஆடட் டு சாயில் ஆட் பண்ணுறதுனால பார்த்தோம்னா இன்க்ரீஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி ஆஃப் ஆசிட் சாயிலில் சாயிலோட ஃபெர்டிலிட்டி என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. இன்க்ரீஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, விவசாயத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் அகேன்ஸ்ட் சம் ஃபோலியார் அண்டு சாயில் பார்ன் டிசீஸ். சில பிரச்சனைகளை சாயில் மூலமாக வரக்கூடிய சில டிசீஸ் என்ன பண்ணுது பார்த்தோம்னா அகேன்ஸ்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுது இந்த பயோசார். இட் இஸ் எ குட் மெத்தட் ஃபார் ப்ரிவெண்டிங் வேஸ்ட் வுட் அண்ட் லாக்ஸ் from getting decayed and instead we can converted them into biochar. அதாவது ஃபுல்லாக அதை டீகே பண்ணுறதுக்கு விடாமல் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் தம் பயோசாராக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னா கன்வெர்ட்டிங் தம் டு கார்பன் ஸ்டோரேஜ் மெட்டீரியல். என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பயோசாரை கார்பன் ஸ்டோரேஜ் மெட்டீரியலில் என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், லாங் டைமாக அப்படியே வச்சுருக்கும், சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகாது. ஏன்னா டீகம்போஸ் ஆனால் தான் என்ன ஆகுது, நைட்ரஜன் கேஸ் ரிமூவ் ஆகுது இல்லையா, அது மாதிரி டீகம்போஸ் பண்ண விடாமல் கரியாக மாற்றி வச்சதுனால சாயிலோட ஃபெர்டிலிட்டி என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8 எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுட் சாய்ஸ் அஃபெக்ட் த கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான ஃபுட் சாய்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரு லெண்டிஸ் கொடுத்துருக்காங்க பாரு, ப்ரோட்டீன் குட் சாய்ஸ் ஆஃப் ஃபைபர் அண்ட் நியூட்ரியன்ஸ். இந்த க்ரீனில் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோவா பிரச்சனை கொடுக்கலன்னு அர்த்தம். அதாவது பார்த்தோம்னா இதோட ட்ராவலன்ஸ் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தோம்னா டொமேட்டோ வந்து கொஞ்சம் க்ரீன் வந்து பேல் க்ரீனாக இருக்குது. அப்போ என்ன ரீசன் பார்த்தோம்னா அங்கே அதிகமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பாரு வெஜ் இன் ஃப்ரூட்ஸ் லோ இன் ஃபேட், அதே மாதிரி கலோரி ஹை இன் நியூட்ரியன்ஸ், இதெல்லாம் டொமேட்டோவில் இருக்குது. இது வந்து ட்ராவலிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால இந்த இடத்துலேயே கம்மியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஞ்சம் கலர் மாறுது பாருங்கள். பீன்ஸ், பார்க்லி, ஆர்காட், நட்ஸு, பீனட்டு, பட்ரு, ரைஸு, பொட்டேட்டோ இது மாதிரியெல்லாம் பார்த்தோம்னா
இது மாதிரி நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஆர்கானிக் அண்ட் ஹை ப்ரோட்டீன், குட் ஃபேட் நல்ல ஃபேட்டு, மோர் நியூட்ரியன்ஸ் அண்ட் கன்வென்ஷனல் ஃபுட்ஸ், இதெல்லாம் அதில் இருக்குது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவலிங் பார்த்த சார்ஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன்லாம் பார்த்தோம்னா ஆர்கானிக் ரிச் ஒமேகா ஆசிட் வந்து இதில் இருக்குது. இதுவும் ட்ராவலிங் சார்ஜ் அதை விட கொஞ்சம் அதிகமாக போகுது. அதே மாதிரி சால்மன், ஃபிஷ்ஷு, போர்க், சீஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு. இது பார்த்தோம்னா ப்ராசஸ்டு ஃபுட்டுங்கிறதுனால அதிகமாக ட்ராவலிங் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வரைக்கும் வந்துருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்தோம்னா பீஃப், லேம்ப் இதெல்லாம் பார்த்தோம்னா ப்ராசஸ் ஃபுட்டு தான். பீஃப் அதாவது மாட்டுக்கறி இதெல்லாம் பார்த்தோம்னா ஹையஸ்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பீஃப் லேம்ப்லாம் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. ப்ராசஸ் ஃபுட்டு சொல்லியிருக்காங்க. மாட்டு இறைச்சிலாம் பார்த்தோம்னா அதிகமாக ட்ராவலிங் சார்ஜ் அதிகமாக இருக்குது. ஹையஸ்ட் கார்பன் ஃபுட் பிரிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்த்தோம்னா எஸ்டிமேட் பண்ணி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். இதோட அந்த கிளாஸ் முடியுது. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.